காலை உணவு எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் என்ன சார் வழக்கமாக இட்லி, தோசை, பூரி, வடை, பொங்கல், முடிஞ்சா வடை அப்படின்னு நமக்கு தோணும். எது அதிகமாக இருக்கணும்? காலையில் புரோட்டீன் நிறைய இருக்கணும், புரதச்சத்து நிறைய இருக்கிற காலை உணவு இருக்கணும். அப்படின்னா காலையில் நல்ல சுண்டல், நல்ல 2 முட்டை, பாதாம் பருப்பு இல்லை நிலக்கடலை, சோயா, நல்ல காய்கறி சூப், இது மாதிரி ஒரு உணவு இருக்கணும். சார் இப்போ அந்த இட்லியை காணோம், இட்லி எடுத்துக்கலாம், ஒரு இட்லியோ 2 இட்லியோ எடுத்துக்கலாம். வெள்ளை வெளியேறுன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கக்கூடாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இட்லினா நல்ல வெள்ளை வெளியேன்னு மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கணும் தானே படிச்சிருக்கோம். அப்படி இருந்தா அது வெறும் சர்க்கரையை மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கும். இட்லி நல்ல கருப்பா சிகப்பா சாம்பல் நிறத்துல உங்க இட்லி இருக்கணும். இட்லிய நல்ல முழு உளுந்துடைய தொலியோடு சேர்த்து அரைச்சு அரிசிய மாப்பிள்ளை செம்பாவோ கருப்பு கவுனியோ வச்சீங்கன்னா சாம்பல் நிறத்துல சிவப்பு நிறத்துல வரும். சார் அப்படின்னு சார் வெள்ளை கலர் இட்லிக்கும் 2 இட்லி தானே, 2 கார்போஹைட்ரேட் தானே. ஆமா, ஆனா என்ன வித்தியாசம்னா அந்த சிகப்பு நிறம் கருப்பு நிறம் பாலிசிஸ்டிக் ஓவரி வராம பார்த்துக்கும், பின்னாடி பிரஸ்ட் கேன்சர் வராத அளவுக்கு பார்த்துக்கும். என்ன சார் இப்படி புதுசா சொல்றீங்க? சிகப்பு கலருக்கு பின்னாடி இருக்கிற பொருளுக்கு பேரு லைகோபீன். லைகோபீன்கிற அந்த சிகப்பு நிறம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த கருப்பு நிறம், கருப்பு உளுந்தா இருக்கட்டும், இல்ல கருப்பு கவுனியா இருக்கட்டும், கருப்பு கலர் நவ்வாப்பழமா இருக்கட்டும், கருப்பு கலர் பன்னீர் திராட்சையா இருக்கட்டும், அந்த கருப்பு நிறத்துக்கு பின்னாடி ஆந்தோசைனின் இருக்கு. அப்ப அதை தினம் நம்ம எடுக்கும் போது பின்னாட்கள்ல வயதாகும் போது இந்த நோய்கள்லாம் வராம பார்த்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது ஃபங்க்ஷனலா இருக்கணும். இட்ல மோர் புரோட்டீன், மோர் சாலட், மோர் ஃபைபர், மோர் மைக்ரோ நியூட்ரியன், பட் லெஸ் கார்போஹைட்ரேட்டா இருக்கணும். வளர்ற பிள்ளைங்க மிக ஃபிட்டா இருக்கணும், உடல் உறுதியா வச்சுக்கணும். நான் இப்படியே சொங்கி மாதிரி இருப்பேன், எனக்கு பீரியட் வந்துச்சுன்னா 5 நாள் படுத்து கிடப்பேன், எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்தா 7 நாள் லீவ் போடுவேன், அப்படி இருந்தா நம்மளால சாதிக்க முடியாது. எல்லா நாட்களிலும் உடல் உறுதியா இருக்கணும்னா புரோட்டீன் ரிச் ஃபுட்டா சாப்பிடணும். புரோட்டீன் எதுக்கெல்லாம் பயன்படுது? புரோட்டீன்ஸ் ஆர் இம்யூன் பில்டர்ஸ். நம்ம எதிர்பார்த்தல கொடுக்கிறது புரோட்டீன் தான். நம்ம உடலுக்குள்ள ஆண்டவன் ஒரு இனேட் இம்யூன் சிஸ்டத்தை கொடுத்துருக்கான். எத்தனை பேர் ஒயிட் செல்ஸ் படிச்சிருக்கீங்க? வெள்ளணுக்கள். அந்த வெள்ளணுக்கள், இரத்த தட்டுக்கள், பிளேட்லெட்ஸ், நம்மளுடைய லிவர், நம்மளுடைய போன் மேரோ, இதெல்லாம் நம்ம வேரியஸ். நமக்குள்ள எதுவும் கிருமிகள் வந்தா அதை ஃபைட் பண்றதுக்காக கடவுள் ஏற்கனவே படைச்ச விஷயம். அந்த படைச்ச வெள்ளணுக்கள் நல்லா வேலை செய்யணும்னா we need protein. ரெகுலரா நம்ம புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும். அடுத்து 2வது நம்ம மசில் பியூனியா குச்சியா இருந்துட்டு வீணு இருந்துட்டு சாப்பிடாம இருந்துட்டு நமக்கு டக்குன்னு எவ்ரி பீரியட்ஸ் சுருண்டுக்கிறது, ஒரு லைட்டா காய்ச்சல் அடிச்சா 4 நாளைக்கு போர்வைக்குள்ள படுத்துக்கிறது, அப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மசில் மாஸ் நல்லா இல்லை. மசில் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆணோ பெண்ணோ மசில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கும் புரோட்டீன் வேணும். புரோட்டீன் நல்லா இருந்தாதான் நீ விளையாட்டுல ஒரு தடகள வீராங்கனையா இருக்க முடியும். ஷட்டில் விளையாடணும், ஒரு 2 hours விளையாடணும்னா உன்னுடைய லெக்ல உள்ள மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன் குவாட்ரிசெப்ஸும் ஹாம்ஸ்ட்ரிங்கும், உன்னுடைய தொடையினுடைய முன்பக்கம் பின்பக்கம் உள்ள சதைகள் நல்லா இருந்தாதான் குதிரை மாதிரி ஓட முடியும், மிகச்சரியா நம்ம விளையாட்டு களத்துல நிக்க முடியும். அதெல்லாம் பாய்ஸ் ஒன்லி எக்ஸசைஸ்ல கொண்டு வரோம் சார், ஜிம் போனோம் நாங்கெல்லாம் வேணாம் அப்படின்னா நம்ம முட்டாள். நம்ம மிகச்சரியான உடல் வாகோடு இருக்கணும். எந்த இடத்துலையும் நமக்கு ஒரு பிசிக்கல் எண்டூரன்ஸ் குறையக்கூடாது. அதுக்கு புரோட்டீன் மிகப்பெரிய அளவில் வேணும். நண்பர்களே, நம்ம உடல்ல ஆரோக்கியத்தில் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டெப்பும் பின்னாடி நமக்கு பெரிய அளவுல பாதுகாப்பையும் மன மகிழ்ச்சியும் தரும். மன மகிழ்ச்சி எப்படி சார்? நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் இந்திய சமூகத்துல இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ஆணாதிக்க சமூகமா தான் இருக்கு. மேல் ஷாவனிஸ்டிக் சொசைட்டியா தான் உங்க வீட்லயே நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க அப்பா காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்படியே தமிழ் இந்து பேப்பர், தினமணி பேப்பரை விரிச்சு பார்த்துட்டு இருக்கலாம். உங்க அம்மா காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? ஏன் அதையே மாற்றி யோசிக்க கூடாது? உங்க அம்மா கால் மேல கால் போட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கு, உங்க அப்பா காஃபி குடிக்கிறியாமா? எத்தனை பேர் வீட்டில் கேட்குறாங்க? யார் வீட்டில் கேட்குறாங்களா? ஒன்லி 3-4 பேர். 400 பேர்ல அவங்க வீட்டில் மிகச்சரியான ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் இது ஒரு கேலி பொருளா? அது எப்படி? அம்மா பேப்பர் படிப்பாங்களாம், அப்பா காஃபி போட்டு கொடுப்பாங்களாம். ஏன் பண்ணக்கூடாது? நாம் உருவாக்கணும். அப்படி ஆனா இன்னைக்கு சமூகம் இல்லை.
அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம தொலைக்காட்சியில பாக்குற மாதிரி மனைவி வேலை பார்த்து களைப்பா வந்து ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு கிச்சன் பக்கம் வரும்போது அவர் கணவர், இந்தாம்மா உனக்காக ப்ரூ காஃபி போட்டிருக்கேன் அப்படின்னு கொடுத்தா உடனே அவர் குடிச்சிட்டு ஹாஹா அப்படிங்கிறது சினிமாவில் கார்த்தி ஸ்னேகாலாம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு டயர்டாக வரும்போது நம்ம உடல் நலமும் குறைவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து மிகப்பெரிய உடல் சோர்வு, பலகீனமாக இருக்கிறோம். நம்ம வரும்போது யாராவது ஒரு கப் காஃபி கொடுக்க மாட்டாங்களா, இல்லைன்னா ஒரு ஜூஸ் கொடுக்க மாட்டாங்களான்னு மனசு ஏங்கிட்டு வரும். வந்து நிற்கும் போது என்ன வந்தோடனே இவ்வளோ நேரம் வெளியே போயிட்டு வந்திருக்க, எனக்கு காப்பி கிடையாதா அப்படின்னு ஒருத்தன் கால் மேலே காலை போட்டு சொன்னான்னு வை, என்ன வரும்? கோவம் வரணும். அப்போ கோவம் வருதுன்னா உடம்பு ஃபிட்டாக இருந்துச்சுக்க, டே நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற, இதுக்கு பேர் மீறல் கிடையாது. நம்ம உடல் மிக மிக உறுதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருந்தாதான் மனம் மகிழ்ச்சியா இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் போதுதான் நம்ம செய்யற எல்லா வேலைகளையும் மிகச் சிறப்பாக நடந்துட்டோம். இன்னொன்று என்னன்னா, சிறுதானியங்கள் இருக்கணும் நம்ம சாப்பாட்டுல. திணையில பொங்கல் இருக்கலாம், சாமை அரிசி கஞ்சி சாப்பிடலாம். நான் காலையில வந்து நல்ல சிவப்பரிசி கஞ்சி 2வது தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்டேன், அவ்வளவு பிடிச்சிருந்தது. அது இருந்துச்சுன்னா முதல் இட்லியை கட் பண்ணி இன்னொரு கப் வாங்கிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அவ்வளவு சுவையான மிகச்சிறப்பான அரிசி, பாரம்பரிய அரிசிகள்ல, பாரம்பரிய சிறுதானியங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு உணவு இருக்கணும். ஏன் கம்பச்சோறு சாப்பிட சொல்றோம்? கம்புக்கும் அரிசிக்கு என்ன வித்தியாசம்னா, அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து கம்புல இருக்கு. இன்னைக்கு இங்க 400 பேர் இருக்கீங்க, நான் எந்த டெஸ்டும் பண்ணல, என்னால உறுதியா சொல்ல முடியும் இங்க இருக்கிற 200 பெண்களுக்கு இரத்த சோகை இருக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் தமிழ்நாடுடைய புள்ளிவிவரம் என்னன்னா, 50% பெண்களுக்கு இரும்பு சத்து குறைவா இருக்கு. நீங்க போய் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய, உங்க எல்லாருக்கும் பிளட் இது தெரியும் இல்லையா, என்ன குரூப்னு தெரியும்ல. அப்ப நமக்கு எவ்வளவு அயன் இருக்குன்னு தெரியணும், இரும்பு சத்து எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இரும்பு சத்து ஒருவேளை குறைவா இருந்ததுன்னா உங்களுக்கு 11-12க்கு மேல இருக்கணும். ஒருவேளை உங்க அளவே 9 தான் இருக்கு, 10 தான் இருக்குன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? எவ்ரி மென்ஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு மாதவிடாய் காலத்திலையும் ஒவ்வொரு நாளும் we are losing nearly 30 to 50 ml of blood. 50 ml blood ஒரு நாளைக்கு போகுது அப்படின்னா 4 நாள்ல 200 ml blood வெளியே போச்சுன்னா ஏற்கனவே ரத்த சோகையில இருந்தோம்னா இன்னும் கிளம்பிடும். அதனாலதான் ரொம்ப பலகீனமா ஒரு வேலையை செய்ய முடியாத அளவுல இருக்கு. நம்ம ஏற்கனவே நல்லா 12.5 12 அயன் நல்லா இருந்ததுன்னா இந்த 200 ml blood lossல ஒன்றும் ஆகாது. அடுத்த நாளே அது நல்லா செக்ரேட் ஆயிரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நம்ம இரும்பு சத்தை மிகச்சரியாக வைத்துக் கொள்ளணும்னா கம்பஞ்சோறு சாப்பிடணும், கம்பங்கூழ் குடிக்கணும், கம்பு உருண்டை சாப்பிடணும். சிறுதானியத்துல திணை அரிசியை ஏன் கொண்டாடுறோம்னா, அதுல திணை அரிசி என்ன கலர்ல இருக்கும்? பொன் மஞ்சள் கலர்ல இருக்கும், கோல்டன் கலர்ல இருக்கும். கோல்டன் எல்லோவுக்கு காரணம் என்னன்னா, அதுல இருக்க பீட்டா கரோட்டின் நமக்கு கேரட் ஞாபகம் வருது. கேரட் எதுக்கு நல்லது? கண்ணுக்கு. திணை அரிசியும் கண்ணுக்கு நல்லது. திணை அரிசியில நம்ம பொங்கல் சாப்பிட்டா அது கண்ணுக்கு நல்லது. வெறும் பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும், ஆனா திணை அரிசியில பொங்கல் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும். அப்ப கண்ணு மிகச்சிறப்பா இருக்கணும்னா திணை அரிசி, இரும்பு சத்து நல்லா வேணும்னா கம்பஞ்சோறு, நல்ல பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும்னா ராகி, கேழ்வரகு. அப்படி உங்களுடைய உணவு ஒன்றொன்னும் காலை உணவு ஃபங்க்ஷனல் பிரேக்ஃபாஸ்டா இருக்கணும். தோசைனா வெறும் அரிசியும் உளுந்து மட்டும் வேணாம். ஒரு நாள் கேழ்வரகு தோசை, ஒரு நாள் கம்பு தோசை, ஒரு நாள் சத்து மாவு தோசைன்னு சாப்பிடக்கூடிய பழக்கம் வச்சுக்கணும்.